உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசாங்கம் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டில் இதை கொண்டு வருவதற்கான அதிகாரம் இருக்கா? அதை பேசுறதுக்கான அதிகாரம் இருக்கா? முதல்ல 0 ஹவர்னு இருக்குது. 0 ஹவரில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். ஒரு விஷயம் நடந்தால் கூட அந்த 0 ஹவரில் தான் இதை ஆரம்பித்தது. இல்லை, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, அது எப்படி நம்ம பாராளுமன்றத்தில் பேச முடியும்? 0 ஹவரில் சப்ஜுடிஸ் மேட்டர்ஸ் கூட என்ன வேணால் பேசலாம். பட் அவங்க எடுத்தது அந்த வழக்கை பற்றியே பேசலை. அந்த வேலையை பார்க்கறது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தான்றத பாவிகளா. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கேட்குறீங்க, இது நியாயமாக இருக்குது, இது மாதிரி ஆதாரம் இருக்குது, அதனால் நீங்கள் லைட் பண்ணலாம். இல்லை, நீங்கள் நீதிபதி ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அது தீபத்துணே கிடையாது, அது ஒரு சர்வே கல் தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது, இதை போய் தீபக்கல்லுன்னு இப்போ தூக்கிட்டு வராங்கன்றாங்க. எம்பி கனிமொழி அக்கா சொன்னது நான் பேசியிருக்கேன், கேட்டேன். அவங்க நான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் எல்லாரும் கொஞ்சம் கேட்கணும். இந்த ப்ரெசன்டேஷனை ஸ்பீக்கர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சுது. முக்கால்வாசி இந்த நேர்காணல் முடிகிறதுக்குள்ளே அந்த ஸ்பீக்கர் அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இஃப் யூ கோ பேக் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, குறுகிய கால அவகாசம் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வருதா என்னன்றது நமக்கு இதே தான். இப்போ ஐடி காரனுக்கு பார்த்தீங்கன்னா டெட்லைன் ஒர்க் பண்ணுறாங்க, டக்குன்னு ஹார்ட் அட்டாக். அப்போ அதுக்கு பொறுப்பு தேர்தல் ஆணையம் தானே. நேற்று முதல் முறையாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் யார், என் குடிப்பிறப்பு என் குடியுரிமை பற்றி இது பண்ணுறதுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது, 1968 வந்தது. அந்த ஜனதர் குறிப்பிட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் அந்த சிட்டிசன்ஷிப், ரைட் டு சிட்டிசன்ஷிப். அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஒரு மனிதனுடைய குடியுரிமையை தேர்தல் ஆணையமால் எடுக்க முடியாது. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் மற்றும் பாஜக மருத்துவ பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் நேயர்களுக்கு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருந்தார். இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் விடாப்பிடியாக இருக்காங்க. அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரலும் கொடுத்துருக்காங்க திமுக எம்பிக்கள். நேற்றைய தினம் கனிமொழி, எம்பி திருமாவளவன் உள்ளிட்ட எம்பிக்கள் அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அரசாங்கம் மிரட்டி பார்க்குறாங்களா நீதிபதிகள்? இது ஒரு பெரிய அரசியல் பூகம்பம். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு கழகம், ஒரு நீதிபதியை, அது உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும்னு ஒரு கெத்து காட்டுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு மிரட்டல் போர்த்திறன் போல் எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பீச்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜ், ஒரு பதவி நீக்கம் அவ்வளோ ஈஸி இல்லை. இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த 75 வருஷத்தில் ஒரு முறை கூட பண்ணதே இல்லை. 2 முறை அட்டம் பண்ணியிருக்காங்க. 1993 ஜஸ்டிஸ் ராமசாமி, அப்புறம் 2011 சௌமித்ரா சென். ஆனால் 2 ஃபெயில். ஏன்? அது படிக்கலாம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா போனீங்கன்னா அரசியல் சாசனத்தில் எப்படி ஒரு ஜட்ஜை பதவி நீக்கம்னா, அது ஹைகோர்ட் ஜட்ஜுனா ஆர்டிகல் 218 இருக்குது. அந்த 1 and 124 ஃபார் சுப்ரீம் கோர்ட். அவ்வளோ ஈஸி இல்லை. நம்பர் 1, 100 எம்பி. அந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் வரிசை 100 பேர். முதல் ஸ்டெப்பு 100 எம்பிங்க லோக்சபா அல்லது 50 எம்பி ராஜ்யசபா சேரணும். இங்கே 107 பேர் வச்சு சைன் வாங்கிட்டாங்க. இதை அவங்க ஸ்பீக்கருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷனை ஸ்பீக்கர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சுது. முக்கால்வாசி இந்த நேர்காணல் முடிகிறதுக்குள்ளே அந்த ஸ்பீக்கர் அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இஃப் யூ கோ பேக் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஏன் ஒரு ஜட்ஜை பதவி நீக்கம் பண்ணணும்? நமக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பை அவர் கொடுத்துட்டாருன்னு பதவி நீக்கம் செய்ய முடியுமா? இல்லை. 2 தான். ஒன்று ரொம்ப அத்துமீறல், அதாவது கம்ப்ளீட் ஃபெயிலியர் டு டூ. அவர் கண்ணு தெரியல, கால் தெரியல, பேச தெரியல, அது மாதிரி இன்கப்பாசிட்டிங்கிறது ஒன்று. இன்னொன்று கிராஸ் மிஸ்பிஹேவியர். ஒரு பாலியல் விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு, அல்லது அப்படியே காசு எடுத்து மாட்டிக்கிட்டாரு, அது போல். இந்த 2 தான். இந்த 2 இங்கே இல்லவே இல்லையே ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் இதில்.
அவர் வந்து எந்த நியாயமோ அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. மதம் சார்ந்து சாதி சார்ந்து இதில் அணுகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் திமுக? இது வந்து நான் ஒன்று கேட்குறேன், திமுக சம்பந்தப்பட்ட பல நீதிபதிகள் இருக்கும் பொழுது ஏன் ஆர்எஸ்எஸ் பாஜக சார்பியம் உள்ள நீதிபதி இருக்க முடியாது? அந்த தீர்ப்பை தான் பார்க்கணும். அவரோட இன்டர்னல் ஒருத்தருக்கு சிவாஜி பிடிக்கும், ஒருத்தருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரஜினி பிடிக்கும், ஒருத்தருக்கு கமல் பிடிக்கும். அது மாதிரி நீங்கள் அங்கே பிடிச்சிட்டு இருக்க, அதனால் நீங்கள் உட்கார முடியும்னு சொல்றதுக்கு யாருக்கும் இது இல்லை. இதை நான் முடிச்சு நீக்கமுக்கு ஒரு வேளை இன்னைக்கு வேறு மாதிரி போயிடுச்சு, ஓம் பிர்லா ஸ்பீக்கர் வந்து இன்னைக்கு ஸ்பீக்கர் ஒத்துக்கிட்டாரு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தது ஜோக்கா. இது லோவர் ஹவுஸ்லேயும் அப்பர் ஹவுஸ்லேயும் அப்சல்யூட் மெஜாரிட்டினா விக்னேஷ், அப்போ அங்கே 100 பேர் இருக்காங்க வச்சிங்களேன், உட்கார்ற 100 பேரில் 67 பேர் சொல்லணும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள. அது மட்டும் இல்லாமல் இப்போ 540 சொச்சம் எம்பியில் அது வந்து மோர் தென் 50%, 270 சொச்சத்துக்கு மேலே போனால்தான் இதெல்லாம் வந்து அப்புறம் ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதி இதை பார்த்து ஆமான்னு சொல்லப்படி தான். இது வந்து ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம் ஆஸ் ஃபார் அஸ் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் இஸ் கன்சர்ன். நான் அவர்கிட்ட பேசலாம், நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவர் சிரிச்சிட்டு இருப்பார் என்ன பண்ணுறாங்கன்னா. ஆனால் சபாநாயகர் அவர்களும் ஒரு குழு அமைச்சு குழுவின் பரிந்துரையில் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வரும். குழுவின் பரிந்துரை பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வந்து 2 லோக்சபா ராஜ்யசபா 2க்கும் போகணும். இட்ஸ் நாட் அ ஜோக். அந்த அவர் சிரிச்சிட்டு இருப்பார். அவர் எங்கே அவர் இன்கெப்பாசிட்டி காட்டினாரா, மிஸ்பிஹேவியர் காட்டினாரா. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் விக்னேஷ், இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோ ஒரு கழகமோ இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து நீதி அரசர்கள்ங்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன் ஜுடிஷியல் பில்லர்னு வச்சுருக்காரு அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டியூஷனில். அதாவது அவங்க தான் டாப் மோஸ்ட், அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பில்லர் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஜுடிஷியல் பில்லர் சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ பெரிய விஷயம், உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அவ்வளோ பெரிய விஷயம். முதல் முறையாக நாங்கள் வந்து எங்கள் வழி வரலையா, உன்னை ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தால் கூட உன்னை தூக்குவேன் இன்னும் சொல்கிற அளவுக்கு ஒரு பீதியை உருவாக்குறதுக்கு ஒரு மிரட்டல் பண்ணுறாங்கன்னா நம்ம யோசித்து பார்க்கணும். இதுதான் ஜனநாயகமா, எங்கே போகிறோங்கிற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப சீரியஸாக யோசித்து பார்க்கணும். பட் நான் 2-3 நீதிபதிகள்கிட்ட ஓய்வெடுத்த நீதிபதிகள்கிட்ட பேசினேன், ரொம்ப கோவப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்ன இது மாதிரி நீதிபதி கழுத்தில் கத்தி வைக்கிறேன். நான் உங்களை இன்னொன்று கேட்குறேன், நேயர்கள்கிட்ட கேட்குறேன். 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு விஷ்ணு சிலையை வந்து சரிப்படுத்தணும்னு ஒருத்தர் வரும்பொழுது மத்திய பிரதேஷ்லேருந்து அவர் ஒரு பெரிய நீதிபதி, இது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிபதி விஷ்ணுவை போய் கேள அவரே பண்ணிக்கிட்டுமே சொன்னதுக்கே ஒரு அவமதிப்புக்கோ ஒரு எதுக்கோ ஒன்றுமே பண்ண முடியல. இன்டீட் இந்த ராகேஷ் ஜலால் எப்படி இங்கே பேச முடியும்னு கத்தி கேட்கும் பொழுது அந்த ராகேஷ் ஜலாலுங்கிற வழக்கறிஞர் மேலே எல்லாரும் திட்டினாங்க தவிர நீதிபதி பார்த்து திட்டல. அப்பேற்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியல் சர்ச்சைக்குள்ள ஒரு வாக்கு அவர் கொடுக்கும்பொழுதே யாரும் ஒன்றும் சொல்ல. இவர் வந்து எல்லா ஆதாரத்தை பார்த்து ஆதார ரீதியாக இதை பண்ணுன்னு அவர் கொடுத்துருக்கு. அந்த எதுக்காக என்னென்ன ஆதாரத்தை அவர் கையாண்டிருக்காருன்னு கூட அது ரொம்ப கிளியராக அவருடைய தீர்ப்பில் வந்திருக்கு. இவங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படி போனது சுத்தமாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்படி பண்ணுறதுனால தேவையில்லாமல் சம்மந்தப்பட்ட கழகத்துக்கு வந்து ஒரு அவதூறு தான் வரும், மேலே டெல்லியிலையும் வரும், நம்ம மக்கள்கிட்டையும் வரும். இல்லை, நீங்கள் நீதிபதி ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அது தீபத்தூணே கிடையாது, அது ஒரு சர்வே கல் தான், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது, இதை போய் தீபக்கல்லுன்னு இப்போ தூக்கிட்டு வராங்கன்றாங்கல்ல. எம்பி கனிமொழி அக்கா சொன்னது நான் கேட்டேன். அவங்க வந்து நான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டு எல்லாரும் கொஞ்சம் கேட்கணும். அவங்க சொன்னது என்னென்னா, இதே 1802 1872 வரைக்கும் இது போல் பல தூண்கள் வந்து இந்தியா பூரா பண்ணி ட்ரிக்னாமெட்ரி சொசைட்டி ஆஃப் இந்தியா மேப்பிங் பண்ணாங்க. முதல் முறையாக இந்த நாட்டுக்கு பண்ணது இந்தியாவுக்கு தான். உண்மைதான், அந்த தூண்களை பார்த்தா இந்த தூண் போல தான் இருக்கும், அதுவும் உண்மைதான். ஸோ கனிமொழி அக்கா அப்படி சொன்னதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. ஸோ நேற்று இன்றைக்கி நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த தொல்லியல் ஆட்கள்கிட்ட பேசும்பொழுது அப்படி அவங்க நாக்பூரில் இதே மாதிரி தூண் இருக்குது, நான் அதை கூகுள் பண்ணி நாக்பூர் தூணை பார்த்தேன், சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்குது, இது போல் இருக்குது. ஆனால் இப்போ எல்லா தூண்களுக்கும் அந்த பேஸ் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி அடிப்படை அது வந்து ஆகம ரீதியில் சைவ ஆகம ரீதியில் இருக்கிற ஒரே ஒரு தூண் இது மட்டும்தான். நம்பர் 1 திருப்பரங்குன்றம். நம்பர் 2 வேறு எந்த தூண்லேயும் ஒன்றுமே அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. அந்த செப்பேடுகளில் இருக்குல்ல இன்ஸ்கிரிப்ஷன், அது மாதிரி எதுவுமே எழுத்துக்கள் ஒன்றுமே எல்லாம் பிளைனாக தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து சந்தியா லவ்ஸ் விஷ்ணு அது மாதிரி ஒருத்தர் எழுதிட்டு போவாங்க தவிர நம்ம ஆட்கள் விட மாட்டாங்களே, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தூணில் நமது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கால எழுத்துக்களில் இது வந்து ஒரு தீபத்தூண். இங்கே எந்த ஒரு ஹிந்து சைவைட் அது குரூப் ஆட்களும் வந்து இங்கே தீபம் ஏற்ற முடியும்னு
விவரமாக இருக்குது. அந்த ஆதாரம் நான் இன்னைக்கு தாமரை டிவியில் விக்னேஷுக்கும் நேயர்களுக்கும் நான் அந்த புக்கோடு கொடுக்குறேன். இந்த புக்கை நான் ரிலீஸ் பண்ணேனா, எங்கள் அப்பா பண்ணாரா? இல்லை, தமிழ்நாடு அரசு 1981 ஒரு சில பிரதிகள் தான் இருக்குது. ஒரு பிரதி என்கிட்ட இருக்குது, அதை நான் உங்ககிட்ட அந்த வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். அது வந்து எழுதுனது போஸ்ங்கிறவர், அவர் தலைமை தொல்லியல் ஆராய்ச்சியாளர் இருந்தார், இறந்து போயிட்டார். அது வந்து தமிழ்நாடு அரசுடைய சீலோட வந்திருக்குது. இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த தூண் இங்கே இருக்குது, இது தீபத்தூண். ஏன் தமிழ்நாடு அரசியலுக்கு அப்போ தெரியல? 1981 இது மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இங்கே வந்து இதை தீபத்தூணாக பயன்படுத்தலான்னு 1981 தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாருங்கள், இந்த தூண், இந்த திருப்பரங்குன்றம், பரம் வந்து முருகனே இல்லை, பரம்ங்கிறது சிவனுக்கு, பரமசிவன். இது வந்து ஒரு ஒரிஜினலாக ஒரு சைவ வழிபாடு இருந்து அப்படி மருவி முருகனுக்கு வந்திருக்கு. ஆனால் சங்கத்தமிழில் முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படைன்னு ரொம்ப அழகாக இருக்கும். திருமுருகாற்றுப்படை, அந்த திருமுருகாற்றுப்படை எழுதியதே திருப்பரங்குன்றம் பற்றி தான். திருமுருகாற்றுப்படை எப்போ எழுதினது? 300 BC to 300 AD. இந்த 600 வருடங்கள் தான் சங்ககால வருடங்கள். அந்த 600 வருடங்களுக்குள்ளே எழுதிய திருமுருகாற்றுப்படையை பற்றியே இந்த குன்றம் பற்றியும் இதில் இருக்கிற அந்த முருகனை பற்றியும் எழுதியிருக்காங்கன்னா, அப்போ இதோடைய தொன்மையை பற்றி நினச்சி பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்லலை, தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ண அந்த புக்கில் இப்படிலாம் இருக்குதுன்னு அந்த ஆதாரத்தோட படத்தோடு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசுடைய ஆதாரத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தராசில் ரொம்ப அழகாக அது டீட்டெயிலாக இருக்குது, அவ்வளோ புள்ளி விவரத்தோடு இருக்குது. இன்னொரு பக்கம் ஆமாம் இது பார்க்குறதுக்கு அந்த மைல்கல் மாதிரி தான் இருக்குன்னு கனிவிழக்கா சொல்கிறதுக்கு ரெண்டு வச்சு பார்த்தீங்கன்னா எது உண்மை? இதுதான் உண்மை. இப்போ ஆதாரங்காட்டிய அடிப்படையில் இவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாரை திருப்திப்படுத்துறதுக்காக அரசாங்கம் இது போன்ற நடைமுறைகளில் ஈடுபடுறாங்க? அது ஒன்று சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எங்க அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் அவ்வளோ பெருசாக? அப்புறம் திருப்பியும் கேட்டேன். ரொம்ப முக்கியம், எந்த ஒரு தூண்லேயும் எந்த ஒரு 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 இந்த கல்வெட்டுலேயும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுத்துக்கள் இருந்தால் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டருக்கு சமம். அந்த காலத்தில் இருக்கிற திருமலை நாயக்கர், வீரப்ப நாயக்கர் இவங்க சொன்னதுன்னா அந்த ராஜா சொன்னது அப்போ அதுதான் அரசாங்கம், சர்க்கார். அவங்க சொன்னது அதை வேறு யாரும் திருப்பி இன்னொரு சர்க்கார் மாற்ற முடியாதுங்கிறது தொல்லியலுடையும் நம்ம அரசியல் சாசனத்துடையும் ஒரு அடிப்படை. ஸோ டெஃபினட்டாக இது முருகர் கோயில் தான், டெஃபினட்டாக இது தீபத்தூண் தான், டெஃபினட்டாக இது மைல்கல் இல்லை, டெஃபினட்டாக இதில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெஃபினட்டாக இந்துக்கள் இதில் வந்து ஏற்றலாம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கேட்டீங்க, யாராவது ஒரு முஸ்லீம் குரூப்பாவது வெளியில் வந்து நீங்கள் இங்கே பண்ண முடியாது, எங்கள் தர்கா கிட்ட வந்து நாங்கள் அடிப்போம்னு சொன்னோமா? திருப்பி நான் சொல்கிறேன், நமது இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே வந்து கண்டன ஆர்ப்பாட்டமோ வெட்டுக்குத்தோ வெடிகுண்டோ எதுவுமே பண்ணலை. அவங்க வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கூட போடலை. போட்டதெல்லாம் யார்? நமது என்னமோ நம்ம அரசு நினச்சி சர்க்கார் நினச்சிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டு சிறுபான்மை இருக்குது நம்ம வந்து நண்பர்கள் காட்டுவதற்காக தேவையில்லாமல் இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் நடுவில் மூட்டுறாங்க. இல்லைன்னா ஹிந்துவும் நான் முஸ்லீமுக்கு எதுக்கு சொன்னதே இல்லை. அந்த வேலையை பார்க்குறது நீதிபதி GR சுவாமிநாதன் தான்றதை பாவிகளா. GR சுவாமிநாதன் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கேட்குறீங்க, இது நியாயமாக இருக்குது, இது மாதிரி ஆதாரம் இருக்குது, அதனால் நீங்கள் லைட் பண்ணலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் வேறு மாதிரி சொல்லியிருந்தால் கூட இந்த அரசு, தமிழ்நாடு அரசு ஆதாரத்தோட இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் ஆர்டர். இதுதான் தொல்லியலுடைய விதிமுறை. யார் பண்ணாலும் சரி அதை வச்சு காட்டணுன்னா அதை பாரு இருக்குது, வேறு எதுலையும் இல்லை. இது சொல்லுது, நீங்கள் லைட் பண்ணலாம், நீங்கள் போய் தீபத்தை ஏற்றிட்டுப்பான்னு உச்ச நீதிமன்றத்தை டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் சொன்னது நியாயம்தான். அவர் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் பிரிவினைவாதம் ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக வந்து அடிக்கலாம், இன்னொருத்தர் பார்த்தியா இவன் வந்து உன் எதிரி, இவன் உன் எதிரி சொல்லி விட்டு மூட்டி விடுறது கொஞ்சம். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு நான் சொல்ல வரேன். இதை வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு சொல்லியிருக்கேன், 5 லட்சம் ரூபாவோ என்னமோ ஆகுது ஒரு நிமிடம் பார்லிமெண்ட்டு. 3 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாரோடையும் வரி காசு வேஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்னு ஒன்று சொல்லி நாங்கள் இப்படி மேலாம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணதே எல்லாமே என்னை கேட்டால் நாட் அட் ஆல் கான்ஸ்டியூஷனல். மக்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட், மக்களுடைய நன்மையை கருதி செய்யப்பட்ட செயல்கள் இல்லை. நேற்று வந்து
பார்லிமெண்ட்டில் நடந்த விஷயம். சார், எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம். உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசாங்கம் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டில் இதை கொண்டு வருவதற்கான அதிகாரம் இருக்கா? அதை பேசுறதுக்கான அதிகாரம் இருக்கா? முதல்ல 0 ஹவர்னு இருக்குது. இப்போ 0 ஹவரில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். ஒரு விஷயம் நடந்தால் கூட அந்த 0 ஹவரில் தான் இதை ஆரம்பித்தது. இல்லை, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, அது எப்படி நம்ம பாராளுமன்றத்தில் பேச முடியும்? 0 ஹவரில் சப்ஜுடிஸ் மேட்டர்ஸ் கூட என்ன வேணால் பேசலாம். ஓகே. பட் அவங்க எடுத்தது அந்த வழக்கை பற்றியே பேசலை. இப்பேற்பட்ட ஒரு நீதிபதி சரியாக இல்லை, அதனால் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது. என்னமோ அவருடைய இனத்தை சேர்ந்த இன்னொரு ஒரு வக்கீல் வழக்கறிஞர் வந்து பண்ணால் இவர் உடனே கொடுத்துருவாரு. அவங்க 2 பேரும் இதே தானே, நம்ம ஹிந்தி எதிர்ப்பாங்க, இல்லைனா பார்ப்பனியத்தை எதிர்ப்பாங்க. இது வந்து பார்ப்பனிய ஸ்ரீசரண் என்ப ஒரு வக்கீலோட பேரை போட்டு அந்த வழக்கறிஞர் சொன்னதான் இவர் கொடுத்துருவாரு. என்ன மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து அப்பேற்பட்ட ஒரு நீதிபதிக்கு இது நடந்துச்சுன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசியல் வந்து அரசியலோட இருக்கணும் தவிர நீதித்துறை இது மாதிரி அரசியலுக்குள்ளே இழுத்தது என் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் இது முதல் முறையாக அரசியலுடைய கை ஓங்கி நீதித்துறைக்குள்ள அவங்க காம்பவுண்டுக்குள்ளே கூட போயிடுச்சு. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இது வந்து ஒரு அவ்வளவு நல்ல ஒரு செயல்பாடு இல்லை, ஒரு நல்ல வழக்கம் இல்லை. இந்த திசை நல்ல திசை இல்லை. ஒவ்வொருத்தரும் இது மாதிரி பண்ணாங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து நேரத்தை வீணாக்கி காசை வீணாக்கி கலாட்டா பண்ணி, அதாவது எங்களோட ரீதியில் நீங்கள் வரலைன்னா உங்களை இப்படியெல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு மிரட்டலை பண்ணுறது சரியே இல்லை. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மத்திய உள்துறை செயலாளர் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. நீங்களும் அதுக்கு பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு, எதற்காக மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மத்திய உள்துறை செயலாளருக்கு அவர் போறாரு? ஸோ அதாவது அன்இன்வால்வ்டு பார்ட்டிம்பாங்க. அன்இன்வால்வ்டு பார்ட்டி, தேர்ட் ஐ பார்ட்டின்னு. அதாவது இது வந்து ஒரு மாநில ரீதி மட்டும் பார்க்காம, மாநிலமே ஒரு பக்கம் ஒரு சார்பியம் இருந்தால் ஒரு மத்திய பிரதிநிதியை கொண்டு வந்து அவங்கள வந்து பார்க்க வைக்கிறது. இண்டீட் இதை கூட இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கூட அவர் கொடுத்ததுனால அவர் வந்து பார்க்குறதுக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாம், இல்லைனா 2 ஜட்ஜ் பெஞ்ச் கூட கொடுத்துருக்கலாம்னு பலர் பேசுகிறாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு நீதி வந்து அந்த ஆழமாக எனக்கு தெரியாது ப்ரோட்டோகால். ஆனால் டெஃபினட்டாக ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாங்க, நாங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்க மாட்டோம், அது அவரே பார்த்துக்கிட்டோன்னு அவங்க வந்து திருப்பி இவர்கிட்ட தள்ளிவிட்டாங்க. ஸோ நானே ஒருத்தருக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நானே அது நான் கொடுத்தது சரியா கேட்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஒருவேளை இப்போ கூட அவர் வந்து இன்னொரு 2 ஜட்ஜ் பெஞ்சுக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணுவார். அந்த எக்ஸாக்ட் ப்ரோட்டோகால் எனக்கு தெரியாது. எஸ்ஐஆர் விவகாரம் மீண்டும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்திலையும் நேற்று வழக்கு வந்தது. சூரியகாந்த் அவர்கள் இதை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்காக அரசியல் கட்சிகள் இது போன்ற வழக்குகள்லாம் தொடுக்குதோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே விக்னேஷும் ராஜ்குமாரும் பேசுகிறது, அங்கே ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் பேசியிருக்காரு. அதாவது என்னடா எல்லா இடத்துல அரசியலை கொண்டு வருவீங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காரு. ஏன் நீங்கள் நீதிமன்றத்தை வந்து பாலிட்டிசைஸ் பண்ணுறீங்க, அரசியல் ஆக்குறீங்க, அரசியல் சார்பியத்தை இங்கே கூட ஏன் கொண்டு வரீங்க நாடாளுமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்குன்னு அவர் கேட்டிருக்காரு. ஸோ அந்த எஸ்ஐஆரை பற்றி நீங்கள் வெறும் அந்த இடது சார்பியர் அவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா யார் வேணால் இருக்கலாம், யார் வேணால் ஓட்டு போடலாம், அது டிப்பிக்கல் லெஃப்டிஸ்ட் லீனிங். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ரைட் ஆஃப் சென்டர். அதாவது ஒரு நாடுன்னா ஒரு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும். நான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே யார் வேணால் ஓட் பண்ணலாம், இதை போய் அமெரிக்காலேயோ இங்கிலாந்துலேயோ சவுதி அரேபியாவில் எலெக்ஷனில் வச்சுக்கோங்க, ஜெர்மனிலேயோ ஃப்ரான்ஸையோ சொல்லுங்கள், முடியாது. எல்லா இடத்துலையும் நல்ல பயங்கரமான ஸ்திரமான கட்டுப்பாடுகள் இருக்குது. இவர் தான் குடிமகன், இவருக்கு ஓட்டு இருக்கு, அவர் குடிமகன் டவுட்டா விடு, இப்படி தான் எல்லா நாடுகளும் பண்ணுறாங்க. நம்ம நாடு மட்டும் பண்ணால் நீ வந்து சர்வாதிகாரம்னு சொல்லி அழுத்துறாங்க. ரெண்டாவது, ஒரு ஜனநாயக பப்ளிக்காக எனக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன். இவ்வளோ அடித்தடி, இவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ எஸ்ஐஆர் ஆட்கள் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் 40. அந்த எண் வந்து 40 தாண்டிடுச்சு. பாவம், ராப்பகலாக உழைச்சி அந்த ப்ரெஷரில் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆளவோ. ஏன்னா போன வாட்டி 2002 பண்ணும்போது 6 மாதம் இருந்துச்சு. இந்த வாட்டி எதனால அந்த ப்ரெஷர் வருது? குறுகிய கால அவகாசம் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வருதா என்னன்றது நமக்கு இருக்கும். இதே தான் இப்போ ஐடிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா டெட்லைன் ஒர்க் பண்ணுறாங்க, டக்குன்னு ஹார்ட் அட்டாக். அப்போ அதுக்கு பொறுப்பு தேர்தல் ஆணையம் தானே ஓரளவுக்கு. அதனால தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 மாதத்துக்குள்ளே முடியும்னு ஒரு சிலர் நிருபர்கள் வந்து சேர்ந்து சொன்னாங்க. இப்போ அது 10 தெரியும், இன்னும் 15 நாள் கொடுத்துருக்காங்க
ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சன்மானத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. 6,000 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலைக்கு தாண்டி. இப்போ ஒருத்தர் வாத்தியார் இருக்கார், கற்றுக் கொடுத்துருக்காரு, முடிச்சுட்டு போய் இந்த எஸ்ஆர் கடலாம் போட்டு நைட்டெல்லாம் பூரா அவங்க அப்லோட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐடி பசங்க பாவம் ஹார்ட் அட்டாக்ல டப்புன்னு போயிடுறாங்க. இந்த டெட்லைனுங்கிற டென்ஷன். எவ்வளவோ டாக்டர்ஸ், ரொம்ப ஜாஸ்தி மருத்துவர்கள் தான் இந்த டென்ஷன்னு நாங்கள் இறந்து போகிறோம். அப்படி பார்த்தா மக்கள் தான் அதுக்கு பொறுப்பு. மக்கள் மேலே போய் கேஸாக போட முடியும். இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட் தான் ஒன்று, இந்த செய்கிற துறையோடைய ஒரு டேஞ்சர். ரெண்டாவது, இந்த 40 பேர் இறந்து போகிறாங்கன்னு நான் வந்து தேர்தல் ஆணையத்தை நான் வந்து தப்பு சொல்லலை, மக்களை தப்பு சொல்கிறேன். நீங்கள் ஓட்டு போடணும்னு, நமக்கு ஜனநாயகம் கொடுக்கணும்னு 40 பேர் அங்கே இறந்துருக்காங்க. கோடிக்கணக்கான காசு போகுது. எவ்வளவோ சண்டை சர்ச்சை, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சர்ச்சை, பாராளுமன்றத்தை சர்ச்சை. ஏன் நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடணும்னு. மற்ற எல்லா நாடுகளோடவும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியான தேர்தலில் வந்து பங்கேற்பது இந்தியா தான். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டிலே 60%, 62%, பல தொகுதிகளில் பார்த்தா 52%. எப்படி ஜனநாயகம் வந்து தலை நிமிரும்? மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கி வெயில் எடுக்கும், ஆமாம் நிமிஷம் ஹாட் கண்ட்ரி, மேலே வெயில் அடிக்கும், என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து ஏசியில் உட்காந்துக்குங்க, வேர்க்கும் விறுவிறுக்கும், கொஞ்சம் எப்படி தள்ளுவாங்க. ஏன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு எல்லோரும் போகிறீங்களே சினிமாவுக்கு? இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ ட்ரபிள் ஆகுது, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, கஷ்டம் ஆகுது. இந்த வாட்டி ஏன் தமிழ்நாட்டில் வந்து 80% மேலே வந்து ஓட் பண்ண முடியாது? இப்படியே ஒரு பெரிய வரலாறு படைக்கலாம் தமிழ்நாடு அப்படி பண்ணோன்னா. அப்படி நம்ம நினைக்கணும். இவ்வளோ எஃபர்ட் இஸ் கான் இன். இந்த எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்க. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கு பதிலாக பட்டிமன்றத்தை பார்க்கலாம். பட்டிமன்றம் என்ன இருக்கும்? தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா இல்லையாங்கிற பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்கு பதிலாக ஜனநாயகத்தின் மைய புள்ளியாக வந்து தேர்தல் புள்ளியை உங்கள் கையில் வந்து போட்டுங்கன்னு எல்லார்ட்டையும் நான் சொல்லணும். ரெண்டாவது, கண்ட்ரோல், கட்டுப்பாடு இல்லாமல். அண்ணாதிரி அந்த காலத்தில் சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தால் தமிழனை யாராலையும் தூக்க முடியாது. கொஞ்சம் டிசிப்ளின் கட்டுப்பாடுன்னு வேணும். எல்லாரையும் ஓட்டி விட்டு நீ மயன்மாரில் வந்து ஓட்டு போடுற, நீ போடு பரவாயில்ல, பங்களாதேஷில் வந்து ஓட்டு போடுற, நீ ஓட்டு போடு. எப்படி? ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு ஜிம்கானா கிளப்பு, ஒரு காஸ்மோகான கிளப்பு போனால் எல்லாம் மெம்பர்ஷிப் போடுறேன். ஏன் கோடிக்கணக்கான ஐடி பீப்புள் அந்த டேக் வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இருக்காங்க, எல்லோரும் அந்த டேக் போட்டு ஏன் அதை பண்ணிக்கிறீங்க? அது தூக்கி போட்டு நான் இந்த இதில் இருக்கேன்னு சொல்லுங்கள். அது வந்து ஒரு வாழ்வாதாரம், ஒரு 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 நாட் ஜஸ்ட் அன் ஆதாரம், பட் உங்கள் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியோட நான் ஒரு குடிமகன் சொல்லி உள்ள வருது. நேற்று முதல் முறையாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் யார், என் குடிப்பிறப்பு என் குடியுரிமை பற்றி இது பண்ணுறதுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு இருக்குது, 1968 வந்தது. அந்த அனதர் குறிப்பிட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் ஆன் சிட்டிசன்ஷிப், ரைட் டு சிட்டிசன்ஷிப். அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஒரு மனிதனுடைய குடியுரிமையை வந்து தேர்தல் ஆணையமால் எடுக்க முடியாது. உள்துறை, ஒன்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மட்டும்தான் டேய் நீ வந்து இனிமேல் குடியுரிமை உனக்கு இல்லை கிளம்புடா சொல்ல முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிக்குது, அது பார்க்குது. சரி நீ சரியான ஆள் இல்லை, நீ வந்து என்னமோ நீ பங்களாதேஷ் ஒரு இதை வச்சுக்கிட்டு அட்ரஸ் வச்சுக்கிட்டு நீ வந்து இங்கே நங்கநல்லூரில் நீ ஓட்டு போடுற எப்படின்னு கேட்கணும். எந்த கட்டம் இது என்ன மாதிரி இருக்குது தெரியுமா? டிராஃபிக் லைட்ஸ் இல்லாமல் எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்கிற போல் அந்த கட்டுப்பாடை வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், கொஞ்சம் டஃப்பு, கொஞ்சம் ரஃப்பு. 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பண்ணுறது. போன முறை 23 வருஷங்களுக்கு முன்னால் பண்ணும்போதே 6 மாதம் எடுத்தது. இப்போ ஜனத்தொகை ஜாஸ்தியாகிடுச்சு, சர்ச்சை ஜாஸ்தியாக இருக்குது. கால அவகாசம் நீட்டிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசமே வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. கரெக்ட், இதில் நான் ஒத்துக்கிறேன். அதாவது இன் பிரின்சிபல் இந்த கருத்து ஆஃப் தேர்தல் ஆணையம், இந்த கருத்து கோட்பாடு எஸ்ஐஆர், நான் அதுக்கு ரொம்ப உடன்பாடு. ஒரு சில கொஞ்சம் இந்த ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அமல்படுத்துறது ரொம்ப கடினமாக அமல்படுத்துறது பதிலாக காலக்கெடு வந்து கொஞ்சம் தள்ளி கால அவகாசம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆட்கள் எடுக்கலாம். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த லெஃப்ட் விங் திங்கிங் பார்த்தீங்கன்னா, இதனால் எஸ்ஐஆர் தூக்குன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஒரு பெண் இறந்துச்சுன்னா நீட்டால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் நீட்டை தூக்குங்கிறாங்க பார்த்தீங்களா, அது நான் ஒத்துக்கல. இதை வச்சு இதை மையப்படுத்தி பொலிட்டிசைஸ் பண்ணி அதையே தூக்குன்னு சொல்கிறது ஒரு இடதுசார்பிய கோட்பாடு, இடதுசார்பிய செயல்முறை. எது நியாயம் அப்படிங்கிறது சென்ட்ரிஸ்ட் உடைய செயல்பாடு. ஐ எம் டெஃபினெட்லி லிட்டில் ரைட் ஆஃப் சென்டர். நிறைய பேர் சொல்லணும் அந்த துருவம்னு, அந்த துருவம் இல்லைன்னா கூட ஐம் ரைட் ஆஃப் சென்டர். எது நாட்டுக்கு நியாயமோ மக்களுக்கு நியாயமோ அது யாருக்கு எதிர்த்து நம்ம சொல்லணும், நான் எதிர்த்து சொல்லுவேன்.
26 தேர்தல் பாஜகவுக்கு எப்படி இருக்க போகுது? தமிழ்நாட்டில் ஒரு அதாவது 26 தேர்தலில் மைனர் பார்ட்னர், அதாவது மேஜர் பார்ட்னர் இல்லை, மேஜர் பார்ட்னர் டெஃபினட்டாக அதிமுக, திராவிட கட்சிகள் கழகங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இன்னும் பல வருடங்கள் ஆகும் அது மாறுறதுக்கு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா விஜயோடைய ஃபேக்டர், டெஃபினட்டாக விஜயோடைய ஃபேக்டர் முக்கியமான ஃபேக்டர், நோ டவுட். விஜயோடைய ஓட்ஸ் வந்து திமுக சார்பியத்திலிருந்தும் அதிமுக சார்பியத்திலிருந்தும் பாஜக சார்பியத்திலிருந்தும் வரப்போகுது. நான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறேன், சார் நாங்கள் விஜய் 2 பேரும் பாதிங்களை வெறுத்து போயிடுச்சு சார், இங்கே போடுவோம். ஏன் பாஜக இருக்குன்னா, சார் அது வந்து அந்நியன் கட்சி, விஜய் தமிழ் கட்சி, ஸோ இன்னொரு தமிழனுக்கு போடலாம்ங்கிற ஒரு கோட்பாடு இன்னும் இருக்குது. இல்லை இவங்க வந்து ஹிந்தி பேசுகிற ஆட்களாக இருந்தால் நாடுக்கு எது சரியோ அதான் பண்ணுவாங்க, இந்திய நாடு பாரத பூமின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். டெஃபினட்டாக 10 வருஷத்தில் பல மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒரு எலெக்ஷனே கம்ப்ளீட்டாக மாற்றுற அளவுக்கு அந்த இது வரலைன்னாலும் பாஜக அதிமுக பாமக ஒழுங்காக சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் போட்டு ஃபைட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த சமன்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும். தேர்தல் சமன்பாடுகள் யார் எப்போ திடீர்னு அந்த பக்கம் போகிறாங்களோ அவங்க இங்கே வராங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். 2வது விஷயம், விஜய் அண்ட் காங்கிரஸ் சேர்ந்தாங்கன்னா அது ஆக்சுவலாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஏன்னா அந்த காங்கிரஸ் ஓட்டெலாம் போன வாட்டி திமுக சைட் போனது, அந்த கூட்டணியிலேருந்து இந்தியா கூட்டணியிலேருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா விஜய் வந்து 10லேருந்து 13 12 14% கூட எடுக்கலாம். அந்த 14%ல் ஒரு பெரிய சதவீதம் திமுக தரப்புலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காங்கிரஸ் இழந்தால் இன்னும் அந்த சதவீதம் வந்து விஜய் இன்னும் கொஞ்சம் பலமாகும். அதே சமயத்தில் ஒரு எல்லாரையும் ஸ்வீப் பண்ணுற அளவுக்கு விஜயோடைய பார்ட்டி வருமானு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி நாட். அந்த அளவுக்கு முதல் எலெக்ஷனில் வராது. ஆனால் 10% தான் இஸ் கால்ட் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். அந்த 10%க்கு மேலே தாவேக்கா தாண்டுங்கிறத பற்றி எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக எப்போவுமே ஒரு இரு துருவங்கள் திமுக வர்சஸ் அதிமுக ஒரு சைடில் ஒட்டிக்கிட்டு ஒரு காங்கிரஸ் ஒரு பாஜக இருந்த ஒரு போர்க்களத்தில் சீமான் பாவம் நிறையா எஃபர்ட் எடுத்தார். ஆனால் ஒரு விஜயோடைய ஒரு கேரிஸ்மா, ஒரு புல் அவருக்கு இல்லை. இந்த வாட்டி விஜய் வந்ததுனால முக்கோணம், இன்னொரு கோணம் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் டெஃபினட்டாக மற்ற எலெக்ஷன் மாதிரி இந்த பக்கமாக அந்த பக்கம் இல்லாமல் பல சமன்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கணும்.